வழியாக இந்த ஹோட்டல் டாஸ்க் ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் வந்த கெஸ்ட் எல்லாம் இன்னமும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, யாரும் இன்னும் போகலை. இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பவத்துக்கு பஞ்சமே இல்லாமல் ஏகப்பட்ட சம்பவங்கள். திவ்யா சைடில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸு, சாண்ட்ரா சைடில் அவங்க ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸு, எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சு இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம மிஸ் பண்ண டாபிக் எல்லாமே இந்த வீடியோவில் பேசுவோம். ஆக்சுவலாக பிரவீன் மற்றும் சபரி அடுத்த வார தலைவர் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, ஓகேவா? அண்ட் அவங்களோட சேர்ந்து இன்னும் 2 பேர் வந்து இந்த தலை போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஒன்று பார்வதி, இன்னொன்று திவ்யா. என்ன மேட்ரு, அவங்க 2 பேர் எப்படி இதுக்குள்ளே வந்தாங்கன்னு தெரியல, அது வந்து நம்ம பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பார்வதி வந்து தலையாகணும் அடுத்த வாரம். தலையாகி என்ன கலட்டுறாங்க, இத்தனை நாட்களாக மற்ற தலைகளுடைய அந்த ஒரு கேப்டன்ஷிப்பை பண்ண விடாமல் எப்படியெல்லாம் இவ தடுத்திருப்பா, இவ தலையாயிட்டு இதுக்கப்புறமா அவளை எப்படி மற்றவங்க வச்சு செய்கிறாங்க, அது எப்படி பார்வதி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். பிரவீனுக்கும் சபரிக்கும் தான் 5 ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஒட்டுமொத்தமாக. இப்போ பிரியங்கா வந்து 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க, ஒன்று பிரவீன் மற்றும் கானா வினோத். மீதி 2 பேரும் மஞ்சரி அண்ட் தீபக், இவங்க 2 பேருமே மற்ற 2 பேரை தான் சூஸ் பண்ணுறாங்க. வினோத்ன்ற பாருங்க, பிரவீனையும் சபரியும். ஸோ 2 பேர் யார் தலைவராக வர போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அண்டு நாளைக்கே சாட்டர்டே சண்டே ஷூட்டிங் நடக்க போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா சனிக்கிழமை மலையாளம் பிக் பாஸ் வந்து ஃபைனல்ஸ் தான், அதனால் நாளைக்கே வந்து ஷூட்டிங் வந்து நடத்த போகிறாங்க. ஃப்ரைடேவே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் எபிசோட் நடக்க போகுது. ஸோ நாளைக்கே தெரிஞ்சிடும் யார் எவிக்ட் ஆகுறாங்க, யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். இது இன்னொன்று. நெக்ஸ்ட்டு பார்வதியுடைய இந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, திவ்யா வந்து பார்வதியை குட்டி சைத்தான்னு சொல்லிட்டாங்களாமா. சாண்ட்ரா, திவ்யா மற்றும் ரம்யா இந்த 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதியை குட்டி சைத்தான்னு சொல்லிட்டாங்களாம், ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய கெட்ட வார்த்தை. இது பயங்கரமான டிக்னிட்டின்னு சொன்னீங்க, டெக்கோரம்னு சொன்னீங்க, துஷார் கிட்ட போயிட்டு இப்படி ஆடுறாங்க, அங்கே எங்கே போச்சு, மார்க்கிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்கே போச்சு? ஹலோ பாஸ், இந்த வீட்டுக்குள்ளே யார் போனாலும் அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறும், அது யாருமே விதிவிலக்கு கிடையாது, ஓகேவா? நம்ம என்றைக்குமே பார்க்க வேண்டியது ஆக்ஷன். ரியாக்ஷன் பார்த்து கோவப்படக்கூடாது. ஆக்ஷன் யார்? துஷார் அப்படி பண்ணா, திவ்யா அப்படி பண்ணாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்க என்ன செஞ்சாலும் பிடிக்காது. எனக்கு பார்வதி பிடிக்காது, அதுக்குன்னு பார்வதி என்ன செஞ்சாலும் பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்வதியுடைய ப்ளஸ்ஸை நான் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என் வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பார்வதி ஒரு ஒயல் கார்டு முன்னாடி வரைக்கும் பார்வதி செஞ்ச விஷயங்கள், முக்கியமாக QC டாஸ்கில் பார்வதி என்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றத நான் நிறையாவே பேசியிருக்கேன். நான் எவ்வளோ ஹேட்ரடை நான் சம்பாரிச்சேன்னு எனக்கு தெரியும். பர்சனலாக என் சேனலில் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு என்னை அன்ஃபாலோ பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸை பார்க்க மாட்டோம், நீங்கள் வந்து கேவலமான ஒரு பிறவிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்படியே சொல்லிட்டு போனாங்க. ஆனால் என்னுடைய கருத்து இதுதான். என் கருத்தில் நான் என்ன யோசிக்கிறேன், நான் இந்த பிக் பாஸ் எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்தா பார்வதியை குட்டி சைத்தான்னு திவ்யா சொன்னதை இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் நான் பார்வதியை பெரிய சைத்தான்னு சொல்லுவேன், குட்டி சைத்தான்லாம் சொல்ல மாட்டேன். குட்டி சைத்தான் திவாகர், பெரிய சைத்தான் பார்வதி. இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொட்டு சைத்தான் வந்து வியானா, இப்படி வச்சுக்கலாமா? குட்டி சைத்தான், அதை விட கொஞ்சம் மிடில் சைத்தான், வளர்ந்த சைத்தான், ஆஃபு, ஃபுல்லு, குவார்ட்ரு, இப்படி வச்சுக்கலாம். இதுங்க 3மே விஷம்தான். ஏண்டா டேய், குட்டி சைத்தான்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு அப்யூசிவாக இருக்கா? குட்டி சைத்தான்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு வந்து டர்ட்டியாக இருக்கா, கேவலமாக இருக்கா? வந்த கெஸ்ட்டை பிச்சு, அது பாருங்களேன் எப்படி மாற்றிட்டானுங்க பாருங்களேன். மேனேஜர்னு சொன்னாங்களாம். மேனேஜர்னு சொல்கிறதுக்கும் பிச்சுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியலையாடா டேய்? முட்டு கொடுக்கலாம், இப்படியெல்லாம் முட்டு கொடுக்கக்கூடாது. பிஆர்னா பிஆர், அந்த மாதிரி பிஆர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்குடா இந்த பொழப்பு? உள்ளதபடி சொல்லுங்களேன். ஸோ ஒரே கல்லில் 3 மாங்கான்ற மாதிரி சாண்ட்ரா வந்து இன்னைக்கு 3 விதமான சம்பவங்கள். பார்வதி இந்த வாரத்தில் பார்வதி தெரியவே இல்லை. அதுக்கான காரணம் இந்த 2 பேர் தான், சாண்ட்ரா மற்றும் திவ்யா.
இத்தனை நாட்களாக நம்ம எல்லாருமே ஓவர்டேக் பண்ணலான்னு பார்வதி நினச்சாங்க. பட் அது இந்த வாரம் அந்த பருப்பு வேகலை. இவங்க 2 பேரும் ஓவர்டேக் பண்ணி பார்வதியை முந்திட்டு போயிட்டாங்க. என்னமோ பார்வதி நல்லவ மாதிரியே வந்து குட்டி சைத்தான் சொன்ன வார்த்தைக்கு இவ்வளோ அஃபென்ஸ் ஆகுறீங்க. ஒரு பையன் மேலே ஃபேக் அலிகேஷன் வச்சாலே அதுக்கு என்ன பதில்? சரி, துஷார் கிட்ட போயிட்டு கல்யாணமான பொண்ணை போய் நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத தப்புன்னு எதுக்கு சொல்லணும்? இதை 2 பேருமே அக்யூஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? பிரியங்காவையும் சேர்த்து அதை வந்து பாதிக்காதா? ஒரு பொண்ணு, அதாவது தாங்கிட்ட ஒருத்தன் வரும்போது லிமிட்டேஷனை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னொரு பொண்ணை வந்து ஒருத்தன் தவறாக பேசும்போது ஏன் கேட்கலன்னு கேட்டால் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு முட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு? அப்போ என்ன புடுங்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க? சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா குரல் கொடுக்க மாட்டாங்களா பார்வதி? தன் கண் முன்னாடி ஒரு பொண்ணை வந்து ஆபாசமாக ஒருத்தன் வந்து ரசிக்கிறான் அப்படின்னும் போது அதை கேட்க மாட்டாங்களா பார்வதி? அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு அவங்க ஃபெமினிஸ்ட்டு? இந்த கேள்வி வருமா வராதா? எதுலேயுமே ஒழுங்கு இல்லாத ஒரு பர்சனை எப்பயுமே கெட்ட வார்த்தை திவ்யா பேசுனாங்களா? கவர் போட்டு சாப்பிடுங்கன்னு கமருதீன் கூட உட்காந்து பேசுனாங்களா? ரொம்ப பசியாக இருக்குது 3 வேளையும் சாப்பிட்ணுன்னு திவ்யா பேசுனாங்களா? பார்வதி பேசுனாங்களா? குட்டி சைத்தான்னு சொன்னதை இவனுங்க பெருசாக ஊதிக்கிட்டு பார்வதி பேசுன எல்லாத்தையுமே வந்து அமுகுறானுங்க, நார்மலைஸ் பண்ணுறானுங்க. விட்டுருவோமா நாங்கள்? இப்போ நான் வந்து திவ்யாவுக்கு பிஆர், எத்தனை பேருக்கு தான் நான் பிஆர் அவன் தெரில. வாட்டர்மெலனுக்கு பிஆர், அப்புறம் பார்வதிக்கு பிஆர். வாட்டர்மெலன் பற்றிலாம் நான் பேசவே இல்லை. பார்வதிக்கு பிஆர் ஆகிட்டேன், கமருதீனுக்கு பிஆர் ஆகிட்டேன், வியானாக்கு பிஆர் ஆனேன். வியானா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ப்ராமிசிங் கண்டஸ்டண்ட்டாக எனக்கு வியானா தெரியுறாங்கன்னு சொன்னேன், வியானாக்கு பிஆர் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்வதிக்கு பிஆர், சாண்ட்ராக்கு பிஆர், பிரஜினுக்கு பிஆர். ஏண்டா எத்தனை பேருக்குடா ஒருத்தன் பிஆராக இருக்க முடியும்? 30,000 சப்ஸ்கிரைபர் இல்லை என் சேனலில். இந்த சேனலுக்கு பிஆர் வேறு ஒரு கேடா? ஏன்பா என்னப்பா பேசுகிறீங்க? ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து உருட்டுறதெல்லாம் பிடிக்காது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் வந்து அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் உருட்ட மாட்டேன். திவ்யா ஸ்மோக்கிங் ரூம் போகிறாங்கன்னா அது அவங்க பழக்கம், அது வந்து நம்ம பேசவே முடியாது. அப்படி பார்த்தா குட்டப்பாவாடை போட்டுக்கிட்டு தம்மா துண்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு பார்வதி நடக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே திரியறது, அதை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய பர்சனல் விஷயங்கள், அது நமக்கு தேவையே கிடையாது. இந்த ஷோவில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போயிட்டு சண்டை முடிச்சு விட்றது, பிரவீன் கிட்ட கமருதீனை பற்றி தப்பாக பேசுறது, கமருதீன் கிட்ட போயிட்டு பிரவீனை பற்றி தப்பாக பேசுறது. அது வந்து ஒரு பிராங்க்னு தெரிஞ்சால் பார்வதியோடைய முகம் என்ன ஆகும்? பிரவீன் எப்படி பார்ப்பான் கேவலமா, கமருதீன் எப்படி பார்ப்பான் கேவலமா, பிரஜின் எப்படி பார்ப்பாரு? இந்த டாஸ்க் வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சால் இந்த ஒட்டுமொத்த வீடு வந்து சாண்ட்ராவுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுது. சாண்ட்ரா திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இன்னைக்கு அது வந்து ஒரு டாஸ்க்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? திவ்யா வந்து மேனேஜர்லேருந்து டீப்ரமோட் ஆகி அவங்க வந்து வெசில் வாஷிங் கேப்டனாக போகிறாங்க. அவங்களுடைய கோட்டை வாங்கிட்டு இதை உள்ளே வச்சுருங்க, இது இனிமேல் தேவைப்படாது. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்வதி நல்லா தான் பண்ணாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அவங்களுடைய வேலையை கரெக்டாக தான் செஞ்சாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பார்வதி என்றைக்குமே பார்வதி தான். அந்த வன்ம குணம் வந்து வெளியில் வந்துட்டு தான் போகுது. குட்டி சைத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அது ஜென்ரலாக ஒரு சரியான குட்டி சைத்தானா இருக்குதுப்பா அப்படின்னு கலாய்க்கிறதுக்கு சொல்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திவ்யா சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக பார்வதி உத்தமின்னு பேசுகிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. சரி, அந்த வார்த்தை தப்பாக கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு பார்வதி, எனக்கு அதான் புரியல. திவ்யா வந்து பார்வதி விட கத்துறாங்க, அப்போ பார்வதி நல்லவன். பார்வதி ரா அண்ட் ரியலாக இருக்காங்க, திவ்யா நடிக்கிறாங்க. ஏண்டா என்னங்கடா லாஜிக் இது? இப்போ வரைக்கும் இந்த கேமை நல்லா டீசெண்டாக மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொண்டு போகிறது சாண்ட்ரா, திவ்யா, இவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு மிகப்பெரிய ஹோப் இருக்குது. நான் போன வாரமே சொன்னேன், போன வாரமா இந்த வாரம் தான் சொன்னேன், இந்த சீசன் 7 மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் தான் முதல் முறையாக சொன்னேன், விஜே அர்ச்சனா மிஸ்ஸஸ் மாயான்ற மாதிரியே போய்கிட்டு இருக்கு. திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டைகள் வரக்கூடிய வாரங்களில் திவ்யா மேலே இருக்கக்கூடிய கண்ணோட்டம் மாறும், எல்லாரும் திவ்யாவை விரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு நான் சொன்னேன். மாறிக்கிட்டு இருக்கு. கூடவே காம்படிட்டராக சாண்ட்ரா வந்துகிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ், they are performing well. இந்த பிக் பாஸ், இந்த வேர்ல்டு கண்டஸ்டன்ட்டை விட வந்தவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாரும் கிரிஞ்சு பண்ணலை, யாரும் பாய்சனாக இல்லை, விஷமாக இல்லை, வன்மத்தோடு யாரும் இல்லை.
எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறாங்க, எத்தனை பேராக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறாங்க. பார்வதி மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதனால் பார்வதி இந்த ஷோக்கு வேணும்னு சொன்ன நிலமை மாறி போச்சு. இப்போ பார்வதி இருந்தாலும் இல்லைனாலும் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு 2 பெண்கள் இருக்காங்க அங்கே. அப்படி போயிடுச்சு. போகிறப்போ நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த குட்டி சைத்தான்னு அவங்க சொன்ன வார்த்தைக்கு பயங்கரமாக அஃபென்ஸ் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க பார்வதியோடைய அந்த கூட்டம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.